பாத்தியாப்பா, உன் பிள்ளைங்க சேதுபதியும் செவத்தையாவும் மரகதமும் எவ்வளவு ஒத்துமையா சந்தோஷமா இருக்கிறாங்க. இதையெல்லாம் இருந்து பார்க்க கொடுத்து வைக்காம இப்படி அநியாயமா 2 பேரும் போய் சேர்ந்துட்டீங்களே. அம்மத்தா, என்ன அமத்தாவுக்கு? அது 15 வருஷத்துக்கு முன்னால நடந்து முடிஞ்ச பழைய கதை. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காம காலகாலத்துல சேதுபதி செவத்தையா மரகதம் 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாரு. அட போப்பா, என் வேதனையை நான் யார்கிட்ட சொல்லி புலம்புறது? அண்ணனும் தம்பியும் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்காம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோங்கிறாங்க. அடடடடா, என்ன 2 பேரும் வளவள கொழக்கொழன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஆமா, தங்கச்சி தான் இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டவே வேண்டாம், முதல்ல பரதநாட்டியம் கத்துக்குவேன்னு தலை கீழே நிக்குது. தலை கீழ என்ன நாட்டியம் கத்துக்க முடியாது, சர்க்கஸ் தான் கத்துக்க முடியும். என்ன கேலி பண்றீங்களா? எனக்கு என்ன நாட்டியம் கத்துக்க வராதா? ஆத்தா மரகதம், உனக்கு எல்லாம் வராத்தா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. முதல்ல உனக்கு என்ன, கல்யாணமா நாட்டியமா சர்க்கஸா? நாட்டியமா கல்யாணமா? அது அது பெரிய அண்ணன் பிரியம் போல நடக்கட்டும். இந்த பெரிய என்னோட பிரியம் உன்னை பிரியாம இருக்கிறதாமா. அண்ணே அப்படி சொல்லுங்க. நல்ல அண்ணன் தங்கச்சிங்க நீங்க 3 பேரும் பிரியாம இருக்கணும்னா வீட்டோட இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிளைய பாருங்க. இவன மாதிரி என்ன பாக்குற? வீட்டோட தானே இருக்க. இவன மாதிரியா? இவன மாதிரி மாப்பிளை பாக்குறதா இருந்தா இன்னைக்கே பாத்துடலாமே. என் தங்கச்சியோட அழகுக்கும் அறிவுக்கும் பொருத்தமான மாப்பிளை பார்க்க வேண்டாமா? நீ சொல்லு, உன் இஷ்டப்படி நடனம் கத்துக்க, இல்ல எங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்க. என்ன சொல்ற? உங்க இஷ்டப்படியா? கதை முறை போக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஐயோ, உங்க விளையாட்டு கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அண்ணன் என்ன அடிக்கிறது உனக்கு விளையாட தெரியுதா? அண்ணே உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும்னே. அப்படி போடுமா, இதுதான் என் தங்கச்சி. ஏய், நடனம் சொல்லி கொடுக்கறதுக்கு திறமையானவங்க யார் இருக்காங்க? யார், நீயா? இல்ல இல்ல, எனக்கு தெரியாதுங்க, தெரிஞ்சாலும் தான் சொல்ல வரேன்னு சொன்னேன். தப்பா? அண்ணே, நம்ம ஊர்லயே நாட்டியம் கத்து கொடுக்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க. யாரு? அவங்க பேரு சிந்தாமணி. சரிடா. யாரு நீங்களா? யாரு நீங்க? யாரு நீங்களா? யார் நீங்க? எங்களை யாருன்னு தெரியாதா? சொன்னாதானே தெரியும். கலெக்டருக்கு ரொம்ப வேண்டியவங்க. சரி, நாங்க கிழிச்ச கோட்டை அவரு தாண்டவே மாட்டாரு. ரொம்ப நேர்மையானவரு, சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவரு. ஆமா ஆமா, நீ மட்டும் சரின்னு சொன்னாக்க சட்டத்தையே உடைச்சு அவர் சமாதி கட்டிடுவாரு. நல்ல கலெக்டர். ஆமா, நான் எதுக்கு சரி சொல்லணும்? அப்படி கேளு, இன்னைக்கு ராத்திரி நீ கலெக்டர் முன்னாடி தனியா நடனம் ஆடணும். தனி நபர் முன்னால நான் ஆடுறது இல்ல. இங்க வர்ற அவ்வளவு பெரிய மேனகைய விஸ்வாமித்திர முன்னாடி ஆடி இருக்கா. அவரு தனி நபர் இல்லையா? அப்படின்னா அவளையே அழைச்சிட்டு போங்க. போங்க. கட்டளை இடுறது கலெக்டர், உத்தரவிடுறது சிந்தாமணி. உடனே வெளியில போங்க. என்ன சொன்ன? இத பார், இது கலெக்டர் விவகாரம், வீணா தலையிடாத. உங்க கலெக்டர் இந்த உத்தியோகம் தான் பாக்குறாரா? நான் கொடுக்கிற பரிசை அவருக்கே கொடுங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்லைங்க. நீங்க இங்க? என் தங்கச்சி பரதநாட்டியம் கத்துக்கிற சம்பந்தமா எங்க அண்ணன் உங்களை பார்த்துட்டு வர சொன்னாரு. இப்போ சூழ்நிலை சரியில்லை, நான் வரேங்க. அடா 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 அடா, என்னத்தா பரதநாட்டியமா? ஆமா, மரகதத்துக்கு பரதம் சொல்லி தர யார் யாரே தேடிட்டு இருக்கீங்களே, ஏன் நான் சொல்லி தர மாட்டேனா?
என்ன எனக்கு பரதம் குச்சிப்புடி எல்லாமே அத்தப்படி. ஏண்டி கதகளிய விட்டுட்ட கதகளிய கதை கிளியா? எந்த கதையை கிளிக்க சொல்ற? கதையை கிளிக்கலாம். பரதம் சொல்லி கொடுக்குற முகரக்கட்டைய பாரு, முகரக்கட்டைய. பரதங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? அடடடடடா. நீ என்னமோ பரத முனிவராட்டம் பேசுற? பரதத்துக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? சொல்றேன் தெரிஞ்சுக்க மத்தா. சொல்லு. பரதங்கிற வார்த்தையில பாவம் மட்டும் கழட்டு. மீதி என்ன இருக்கு? ரதம். ரதம்னா என்ன? பரதம் ஆடக்கூடிய பெண்ணு ரதம் மாதிரி ஜொலிக்கணும். இவளையும் ஜொலிக்க வச்சுட்டா போகுது. இவளை ஜொலிக்க வச்சா வதம் என்ற காளியாத்தா மாதிரி இருப்பா. அடடா. சரி அதை விடு. விட்டுறேன். பரதங்கிற வார்த்தையில ராவம் மட்டும் கழட்டு. மிச்சம் என்ன இருக்கு? பதம். பதம்னா என்ன? என்ன? பதம் பாடாம பரதம் ஆட முடியுமா? ஆமா. இவளுக்கு சோத்தையே பதமா வடிக்க தெரியாது. இவ எப்படி பதம் பாடுவா? அடடா. சரி அதை விடு. பரதங்கிற வார்த்தையில ரா இருக்கு பாரு. அந்த ராவுக்கு கீழே இருக்க காலை மட்டும் கட் பண்ணு. கட் பண்ணிட்டா மிச்ச வார்த்தை என்ன? பாதம். பாதம் தான் முக்கியம். என்ன? அந்த பரதம் ஆடக்கூடிய பாதம் இருக்கே, அது அப்படியே சுத்தி 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 சுழட்டி சுழட்டி ஆடும். இவளோட பாதத்தை பாரு. சாணி மிதிக்கவும் சகதி மிதிக்கவும் தான் லாயக்கு. சரி அதையும் விடு. சரி. பரதங்கிற வார்த்தையில பாவைங்கட்டு ராவைங்கட்டு மிச்ச எழுத்துக்கள் என்ன? தம் மரு தம். தம்முக்கு அர்த்தம் என்ன? பரதம் ஆடக்கூடிய ஒரு பெண் தம் கட்டி ஆடணும். சரிப்பா, நீ சொல்றதையெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க எல்லாம் நடராஜர் சிலைய முன்னாடி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா? கேள்வியா கேட்கிறாய்? கேள்வி கேட்டுக்கொள். நடராஜருடைய கழுத்திலே ஒரு பாம்பு சுற்றி கொண்டிருக்கிறது. அது எதற்காக? பரதமாடும் பெண் பாம்பை போல் நெளிந்து வளைந்து ஆட வேண்டும் என்பதற்காகத்தான். அவர் கையிலே ஒரு உடுக்கை வைத்திருக்கின்றாரே, அது எதற்காக? பரதமாடும் பெண்ணின் இடை உடுக்கையை போல் சிரித்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதை விடு. அவருடைய இடது கையிலே அக்னியை ஏந்தி கொண்டிருக்கின்றாரே, அது எதற்காக? பரதமாடும் பெண் முகபாவனைகளை கோபமாக வெளிப்படுத்தும் பொழுது நெருப்பை போல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதையும் விடு. அவருக்கு பின்னால் ஒரு திருவாச்சி வட்டமாக இருக்கின்றதே, அது எதற்காக? இவ்வளவு நடன சாஸ்திரங்களும் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான். அதையும் விட்டுவிடு. அவர் தலையிலே கங்கையை சுமந்து காலிலே ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டிருக்கின்றாரே, அது எதற்காக? பரதமாடும் பெண் தலையிலே ஒரு குடம் தண்ணீரை வைத்துக் கொண்டு ஒரு மனிதனை மிதித்துக் கொண்டு ஆடினாலும் கூட தண்ணீரும் சிந்தாமல் தானும் தடுமாறாமல் நளினமாக ஆட வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது புரிகிறதா நடராஜர் ஒருவர் ஏன் மிதித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார்? அப்படின்னா நீங்க பாடுங்க, உங்க மேல ஏறி நின்னு ஆடுறேன். உனக்கு அடிச்சு பல்ல கழட்டி போடுவேன். ஏண்டி விளக்கம் சொல்லணும்னா புருஷனை கீழே போட்டு மிதிப்பீங்கிற நீ? அது இருக்கட்டும் ராசா. அது என்னடா இன்னைக்கு மட்டும் நீ எப்படி இவ்வளவு அழகாவும் அறிவாவும் பேசுறியே? யார் எழுதி கொடுத்தா? ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நீ போய் தனியே எழுதி வாங்கிட்டு போறீங்க? நான் சொல்ல மாட்டேன், அவர் மிகப்பெரிய ஆளு. பட 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 பட. உனக்கு எழுதி கொடுத்தவரு எனக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா எழுதி கொடுத்திருக்காடா. தண்டடா. செட்டியாரையா, ஏன் சின்னாமணி ஆட்டத்தை நிறுத்திட்டு போறாங்க? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. போய் பார்க்கலாம் வாங்க. என்ன சிந்தாமணி, ஆட்டத்தை பாதியிலே நிறுத்திட்ட? மீதியை நீ போய் ஆடு. என்னம்மா நாட்டியத்தை பாதியிலே நிறுத்திட்ட? இதுக்கும் மேல என்னால ஆட முடியாது. அவரை தெரியும்ல, அறிமுகமே அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா ஆடினீங்க. ரம்பை ஊர்வசி மாதிரி ஆடினீங்க. ஓஹோ, ஊர்வசி ரம்பையோட நடனத்தை கூட பாத்திருப்பீங்க போல இருக்கு. அதான் நேர்லயே பாத்துட்டேனே. எங்க பாத்தீங்க? உங்க படாடோபத்தை வெளிச்சம் போட்டு காட்டி என் நிகழ்ச்சியை கெடுத்துட்டீங்க. ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்க நடனத்தை பத்தி கேள்விப்பட்டு உன்னை பத்தி அவர்கிட்ட ரொம்ப பிரமாதமா சொல்லியிருக்கேன். ஆமாங்க, என் தங்கச்சி கூட நீங்க தான் பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கணும். ஐயோ போதும். உங்களை மாதிரி ஞான சூன்யம் இருக்கிற வீட்ல என்னோட கலை ஞானம் ஈடுபடாது. யாரை பார்த்து ஞானம்? தம்பி வேண்டாம், தம்பி வேண்டாம், கோவப்படாதீங்க. போலாம். என்னங்க? ஏய், ஏன் அவளை அடிக்கல? அவன் என் பொண்டாட்டிங்க அடிச்சே. நீங்க வருத்தப்படுறீங்க நியாயம். ஆனா அந்த சிந்தாமணிங்கிற யாரும் நீங்க அடிக்கவே இல்லை. என்னமோ அடிச்ச மாதிரி உட்கார்ந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன நியாயம்? இவன் என்னடா ஏழு கொலையா பண்ணிட்டு நிக்கிறான். என்னது கொலையா? ஆமா, இந்த கோழியை கொண்டிருக்கா, மீனை கொண்டிருக்கா, காடையை கொண்டிருக்கா, கவதாரியை கொண்டிருக்கா. ஏய், அது கொன்னது சாப்பிடறதுக்காக. சாப்பிட மாட்டேங்கிறீங்களே, நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, மத்தவனையும் சாப்பிட விட மாட்டேங்கிறீங்க. ஐயா நான் தனியா போய் சாப்பிடுறேன், பங்க கொடுங்கன்னா அதுவும் தர மாட்டேங்கிறீங்க. ஒன்னா தாத்தா கிளிக்கணும்னு அதை பார்க்க வச்சு கொலையா கொள்றீங்க. இப்படி தான் எப்படி பரிசு வாழும்? டேய், நான் தப்பு பண்ணிட்டு என்ன தண்டிச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் ஏன் சாப்பிடாம இருக்கீங்க? அது எப்படி செய்து உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் சாப்பிடுறது? அண்ணே, என்னையே பக்குவப்படுத்தி பனிமலை ஆக்கிட்டீங்க.
இப்ப நீங்க என்னடான்னா எரிமலை ஆயிட்டேன். அதானே சொல்ல வர. டேய் தம்பி, அந்த சிந்தாமணி என்ன ஞானம் சொன்னியோன்னா அது கூட எனக்கு கோவம் வரல. ஆனா தங்கச்சிக்கு நாட்டியம் சொல்லி கொடுக்க மாட்டேன்னா அதை தாண்டா என்னால தாங்க முடியல. அண்ணே, நான் நாட்டியம் கத்துக்கலைனாலும் பரவாயில்ல அண்ணே. முதல்ல நீங்க சாப்பிடுங்க அண்ணே. இல்ல மணி, அந்த சிந்தாமணிகிட்ட நான் நடந்துகிட்ட முறை தப்பு தான். அவளை சமாதானப்படுத்தி அவளே உனக்கு நடனம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்றேன். நான் ஞானம் சொன்னியம்மா. என் குடும்பத்துக்கு கலையை பத்தி தெரியாது. இப்ப நான் பாட போறதை கேட்டு என் தங்கச்சிக்கு நடனம் சொல்லி கொடுக்க முடியுமா முடியாதுங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்க. 15,000 ரூபாய் கொடுத்து மாடு வாங்கிட்டு வான்னு சொல்லுச்சுங்க. பசு மாடா, எரும மாடா, காளை மாடா, எந்த மாடு வாங்கணும்னு ஏதாச்சும் ஒரு மாடு சொல்லுச்சா? அது சரி, இந்த பணத்துக்கு எத்தனை மாடை வாங்க முடியுமோ அத்தனை மாடுகளை வாங்கி கொண்டு அந்த மாடு கிட்ட கொடுப்போம். எகிரி எகிரி. எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது. எனக்கு தெரியல. எனக்கு தெரியுது. கண்ணுக்கு தெரியலடா. பாரு, இந்த முகத்தை பாரு. முகத்திலேயே தெரியும்னு எழுதி ஒட்டி வச்சிருக்கடா. அறிவு கிட்ட மடையா, அந்த ஆளு காதுல போட்டுக்க கடுக்கட பாரு. கடுகளவு கூட தெரியலன்னு எழுதி ஒட்டி இருக்கடா. கடுக்கம் போட்டுருந்தா முட்டாளா, அறிவிட்டவனா, மடையா நல்லா குத்துப்பிடாரா. என்னடா உனக்கு தெரியுது, உனக்கு என்ன தெரியல? என்னடா பிரச்சனை உங்களுக்குள்ள? இந்த ஊர்மானத்தை காப்பாத்துறதுக்குன்னு ஒரே ஒரு அறிவாளி இருக்காம்னா அது நீங்க தான் நான் சொல்றேன். சரியா தானே சொல்லிருக்க? நல்லா கணிச்சு தானடா சொல்லிருக்க? அவன் சொல்றான் எழுத பிடிக்க தெரியாத எருவு மாடு நீங்கங்கறான். ஏண்டா என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? பார்த்தோன்னே தெரிஞ்சது, அதாங்க சொன்னேன். பார்த்தவன சொல்றீங்க நீ அவங்கிட்ட என்ன பேச்சு? நிரூபிச்சு காட்டுங்களே. எப்பறா நிரூபிக்கிறது? உங்க பேரை ஒரு பேப்பர்ல எழுதி வீசிறீங்க. எறா எறா பேப்பர்ல நான் எழுதி காட்டடா. எறா பாப்பா. டா பேனா கொண்டா பேனா. எங்க எழுதணும்? நடுவுல போடாதீங்க, நீ செல்லாது. செல்லாதா? சரியா தெரியாதுன்னு சொன்னேன். ஓ அப்படியா? இங்க எழுதவா? அங்க எழுதுங்க. எம் தாண்டவராயன். சரியா இருக்கப்பா? சூப்பர். கொண்டா. சாட்சிக்கு எழுத்து போட்டு தரேன். சாட்சியா? போட்டியா? இந்தா கொண்டா. நீ ஓம்பாடு இவம்பாடு. சப்பாடா வசூல் பண்றதுக்குள்ள எப்ப தருவ? எப்பப்பா தருவியா? என்னத்த? வாங்குன கடனை தான். நான் எப்படா உன்கிட்ட கடன் வாங்கினேன்? அப்ப நீ கடன் வாங்கல. எப்ப வாங்கினேன்? பாத்தியாடா, இவன் வாயால பேசி கொடுத்தா வசூல் பண்ண முடியுமாடா? யோ, நீ வாங்கினியா இல்லங்கறத பத்திரம் சொல்லும், படிக்கிறேன் கேளு. எங்கடா எழுதி வச்சிருந்தத காணோம்? பின்னாடி இருக்குடா. ஓ, பக்கமா போச்சா? மலையூர் மலையாண்டி மகன் தாண்டவராயன் ஆகிய நான் குப்பு அப்புவிடம் 3/3/1963 ஆண்டு வாங்கிய கடன் ரூபாய் 15,000 வருகிற 10ஆம் தேதிக்குள் வட்டியும் முதலுமாக திருப்பி தருவேன் என்று சுய நினைவோடு எழுதி கொடுத்த கடன் பத்திரம் இப்படிக்கு எம் தாண்டவராயன். டேய் என்னடா இது? என்ன நொன்னடா? உழைச்ச காசுடா, வீண் போகாது. மரியாதையா பணத்தை கொடு. பணத்தை கொடுக்கவா? டேய் நான் யாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்தேன்னு தெரியுமாடா? நல்லாவே தெரியும். ஓ தெரிஞ்சே என்கிட்ட வாழாட்டீங்களா? ஒத்தையா வந்திருக்கீங்க, ஏமாத்த பாக்குறீங்க. இப்ப கூட்டம்டா கூட்டத்தை. என்னத்தையா கூட்டது? நாங்க கூட்டுறோம். அப்பா ஐயா, இங்க வாங்க ஐயா, இங்க வாங்க ஐயா. இங்க பாருங்க ஐயா, 15,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு தர மாட்டேங்கிறான் அந்த ஆளு. கேட்டா சேதுபதி குடும்பம் சொல்லி மிரட்டுறோம். யோ நல்ல சுயநோட தான் எழுதி வச்சிருக்க. சுயநோட நான் எழுதலையா? இவனுக்கு சுயமா எழுதிட்டு வந்திருக்கானுங்க. இது சரிப்பட்டு வராது. வாங்க ஐயா, சேதுபதி ஐயா வீட்டுக்கு போ. அங்க எதுல போறீங்க? நியாயத்தை கேட்க. நியாயத்தை கேட்க போறியா? டேய் உங்க நியாயம் அநியாயம்லாம் தெரிஞ்சு போச்சுடா. உங்களுக்கு தேவை பணம் தானடா, வாங்கிக்கலாம். இந்தாங்களா, இந்தாடா பணம் வச்சுக்கலாம். போடா ஐயா, நீங்களா நல்லா இருக்கணும். இந்தாங்க ஐயா, 100 ரூபாய்க்கு எல்லாரும் காபி சாப்பிடுங்க. வாயா போலாம். இந்த பாரியா, இனியாவது கடன் வாங்கினா குடுக்குற வழியை பாரு. வா, ஏழை பழம் நான் ஏமாத்திடுறாங்க. பேர்பட்ட அப்பாவில ஏமாத்துன்னு நினைக்கிறேன். இது உனக்கு மானகட்ட பழம் பார்த்தீங்களா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். அட படுபாவிகளா, நடு ரோட்ல உட்காந்து பணத்தை என்னது மகா தப்பா போச்சே. உடனே ஒரு நாடகத்தை தயார் பண்ணி காசையும் புடிங்கிட்டு காரியம் துப்பிட்டு போறாங்க இல்லையா? டேய் நம்ம ஊர் நல்லா டெவலப் ஆகுதுடா. இத பக்கத்து ஊருக்கெல்லாம் பரப்புங்க, நாடு முன்னேறும். ஐயா எல்லாரும் பாக்குற மாதிரி பணத்தை என்னாதுங்கயா, ஏதாச்சும் சந்து மந்துல வச்சு என்னங்க.